ஓம் சாய்ராம். குருவே சரணம். ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர. துக்க பரிகாரம். ஒருவனுக்கு வியாதி வந்தால் அதற்கு பலர் பல்வேறு காரணங்களை கூறுகின்றனர். தாது வித்தியாசத்தால் நோய் வந்தது என்பார் ஆயுர்வேத வைத்தியர். இங்கிலீஷ் டாக்டர் வேறு காரணம் சொல்வார். இதற்கும் மாறாக இன்னொரு சைக்காலஜிக்கல் காரணத்தை இந்நாட்களில் பிரபலமாக்கி வரும் மனோதத்துவ நிபுணர் கூறுகிறார். மந்திர சாஸ்திரக்காரர் குறிப்பிட்ட தெய்வ கோளாறுகளால் இந்த வியாதி உண்டாயிற்று என்பார். ஜோதிஷர் இன்ன கிரகம் இன்ன இடத்தில் இருப்பதே நோய்க்கு காரணம் என்பார். தர்மசாஸ்திரம் அறிந்தவர்களோ பூர்வ கர்ம பலனாகத்தான் வியாதி ஏற்படுகிறது என்பார்கள். வியாதிக்கு மட்டுமின்றி நம் வாழ்வின் எல்லா விதமான துக்கங்களுக்கும் இவ்வாறு பலவித காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரே விஷயத்துக்கு இப்படி பல காரணங்கள் சொன்னால் நமக்கு குழப்பமாகிறது. நம் சுகதுக்கங்களுக்கு கிரகங்களின் போக்குத்தான் காரணமா? ஜோதிஷர் சொல்கிறபடி கிரக பிரீத்தி செய்வதா? அல்லது மாந்திரிகர் சொல்கிறபடி குலதெய்வத்துக்கோ அல்லது வேறு தெய்வத்துக்கோ கிராம தேவதைக்கோ செய்த அபச்சாரம் காரணமா? அந்த தெய்வத்துக்கு சாந்தி பரிகாரம் செய்வதா? நோய் நொடி என்றால் வைத்தியமும் செய்யத்தானே வேண்டும். கடைசியில் எல்லாம் கர்ம பலன் என்றால் அது தீருகிற போதுதான் தீரும் என்று வெறுமே இருந்து விட வேண்டியது தானா? இப்படியாக குழப்பம் ஏற்படுகிறது. பல காரணங்களில் எது சத்தியம் என்று யோசித்தால் எல்லாமே சத்தியமாக இருக்கும். ஆதி காரணம் நம் கர்மம்தான் என்பது நிச்சயம். அந்த கர்மம் ஒன்றே பலவிதமான விளைவுகளை உண்டாக்கிறது. மழை ஒன்றுதான், ஆனால் அதிலிருந்தே எத்தனை விளைவுகள் உண்டாகின்றன. பூமி முழுவதும் ஈரம் உண்டாகிறது, ஈசல் உண்டாகிறது, தவளை கத்துகிறது, சில செடிகள் பச்சென்று தழைக்கின்றன, வேறு சில அழுகுகின்றன. இத்தனையும் ஒரே மழைக்கு அடையாளங்கள். அதே மாதிரி மாந்திரிகமாகவும் ஜோதிஷ ரீதியிலும் வைத்திய சாஸ்திரப்படியும் நாம் குணம் பெற வேண்டி வியாதிக்கு ஒரு கர்மாவே காரணம். இன்னும் வாழ்க்கையில் வியாதியை தவிர பலவித பிரச்சனைகள் பணத்தால், உத்தியோகத்தால், தேக பலத்தால், அறிவு சக்தியால் கவனிக்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லையில்லாமல் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் கர்மாதான். சயின்ஸ் படி விளைவு இருந்தால் காரணம் இருந்தே ஆக வேண்டும். ஜெகத் முழுவதும் காரணம், விளைவு, செயல், பிரதிச்செயல் என்ற தத்துவங்களுள் தான் கண்டிருக்கிறது. பௌதிக சாஸ்திரம் முழுவதும் இந்த உண்மையைத்தான் விளக்குகிறது. ஜடப்பிரபஞ்சம், ஜீவப்பிரபஞ்சம் இரண்டும் ஒரே மூலத்திலிருந்தே வந்ததால் ஜகத்துக்கு உள்ள இந்த விதி மனித வாழ்விலும் உண்டு. நம் செயலுக்கெல்லாம் நிச்சயமாக பிரதி உண்டு. இன்று நாம் அனுபவிக்கிற சுகங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் நாம் முன்னமே இந்த ஜென்மாவிலே பூர்ண ஜென்மாவிலோ செய்த நல்லது கெட்டதுதான். சில சமயங்களில் நம் சொந்த பாப புண்ணிய விளைவோடு குறிப்பிட்ட வேறு சிலரது பாப புண்ணிய பலனும் நம்மை சேருவதாக சொல்வதுண்டு. உதாரணமாக, குழந்தைக்கு வியாதி வந்தால் மாதா பிதாவின் பாப பலன் என்பார்கள். அவர்கள் குழந்தைக்கு சதா சிசுரூஷை செய்வதையும் மனதால் அந்த குழந்தைக்காக அவர்கள் வேதனைப்படுவதையும் பார்க்கும் பொழுது இதுவும் நியாயம் என்றே தெரியும். எனக்கு இன்னொன்று கூட தோன்றுகிறது. அதாவது நமக்கு ஒரு கெடுதல் வந்தால் அது நம் சத்ருவின் புண்ணிய பலன் என்று சொல்லலாம். பிரபஞ்சத்தின் சகல ஆட்டத்துக்கும் காரணம் ஒரே ஒரு பராசக்தி தான். அந்த ஒரே ஈஸ்வரனுடைய ஆజ్ఞைப்படித்தான் உலகம் இயக்கம் முழுவதும் நடக்கிறது. அவன் பல விஷயங்களை சம்பந்தப்படுத்தி விடுகிறான். இந்த உலகத்தில் எதுவுமே தொடர்பில்லாமல் நடக்கவில்லை. நமக்கு சம்பந்தம் இல்லாதவையாக தோன்றுவதை எல்லாம் உள்ளூர சம்பந்தப்படுத்தி வேடிக்கை பார்க்கிறான் சர்வேஸ்வரன். ஒருவர் செய்கின்ற கர்மா, அதன் பலன் இவையே மனித வாழ்வின் சுக துக்கங்களுக்கு முதற்காரணம். இதற்கே துணை காரணமாக அல்லது அடையாளமாக கிரகச்சாரம், தெய்வ குற்றம், ஆரோக்கிய குறைவு முதலிய அமைகின்றன. ஜாதக ரீதியில், வைத்திய ரீதியில், மாந்திரிக ரீதியில் எப்படி வேண்டுமானாலும் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். நம் கர்மா தீர்கிற போது அவை பலன் தரும். பகவான் விட்ட வழி என்ற பக்தியோடு நம் வாழ்க்கையை ஈஸ்வரா அர்ப்பணம் செய்துவிட்டு பேசாமல் கிடக்கிற பக்குவம் இருந்தால் எல்லாவற்றையும் விட அது ஸ்லாக்கியம். அதுவே பெரிய பரிகாரம், உண்மையான பரிகாரம். பூர்வ கர்ம சமாச்சாரம் எப்படி போனாலும் இனிமேலாவது கர்ம பாரம் ஏறாமல் பார்த்து கொள்வதே முக்கியம். பழையதற்கு பரிகாரம் தேடுவதை விட புதிய சுமை சேராமல் பாபம் பண்ணாமல் வாழ்வதற்கு ஈஸ்வரனை துணை கொள்வதே முக்கியம்.
பூர்வ கர்மத்தால் இப்பொழுது ஏற்பட்டுள்ள துக்கத்துக்கும் உண்மை பரிகாரம் ஈஸ்வர தியானம்தான். இனிமேல் துக்கத்துக்கு விதை போட்டு கொள்ளாமல் இருக்கிற உபாயமும் ஈஸ்வர தியானம்தான். துக்கம் தருவதாக இன்னொரு வஸ்துவே இல்லை என்ற அத்வைத அனுபவம் சிந்திப்பதே இதன் முடிவான துக்க பரிகார நிலை. அங்கே துக்கமும் இல்லை, சுகமும் இல்லை. இரண்டுக்கும் ஆதாரமான சத்தியம் மட்டுமே ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். ஓம் சாய்ராம். குருவே சரணம்.